ஸ்தோத்திரம். உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவன் எனக்கு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் அதற்கு காரணமாக இருந்த ஊழியருக்கும் உங்களுடைய சபையின் போதவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் திருச்சபைக்கு இது 2வது முறையாக நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? ஆமாம், ஓகே. நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே தேசமே பயப்படாதே, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேரடியா செய்திக்கு போறான்னு கருதி நான் வசனம் கேட்டேன். நம்மளால கண்களுக்கு ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நமக்கு நன்றி. எங்களோடு பேசும், இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தரும். நாங்கள் கேட்டு இதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து. ஆமா, அவர் துவக்கமே இது தேசமே பயப்படாதே அப்படின்னா அது ஒரு தேசத்துக்கு அப்படின்னா அந்த தேசத்தினுடைய குடிகளுக்கு, இந்த தேசத்துல உள்ள வாசம் பண்ணுகிற ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். இன்று நம்முடைய திருச்சபையில் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஜனங்களே பயப்படாதீர்கள். அதான் நம்முடைய பொருள். தேவ பிள்ளைகளே, ஏன் பயப்படாதேன்னு சொல்லணும்? அவர் ஆரம்பிக்கும் போது ஜனங்களே மகிழ்ந்து கழிவுறுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. இந்த வசனத்தினுடைய துவக்கம் தேசமே, தேசத்தின் குடிகளுக்கு சொல்கிறார், திருச்சபை வாசிகளுக்கு சொல்கிறார், விசுவாசிகளுக்கு சொல்கிறார், தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சொல்கிறார், ஜனங்களே பயப்படாதீங்கள். ஏன் பயப்படணும்? பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம ஒருவேளை என்ன செஞ்சிடலாம், இருக்கலாம் என்று கருதி நம்ம இந்த சூழ்நிலையை பார்க்கிறோம், நம்முடைய தேவைகளை பார்க்கிறோம். ஆகினால நமக்கு என்ன வந்துருது? வியாதியை பார்த்தோம்னா என்ன வந்துருது? நம்ம பிரச்சனையை பார்த்தோம்னா நமக்கு என்ன வந்துருது? அதனால ஆண்டவர் சொல்றாரு, பரீட்சையை பார்த்தோம்னா பிள்ளைங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம்னா, ஆமா, ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம என்ன செஞ்சிடறோம்? பயப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த வருஷத்துடைய துவக்கத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அதுக்கு நம்ம சில காரியங்களை செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, மாற ஒண்ணு செய்ய, மகிழ்ந்து. ஏன் மகிழ்ந்து கழிவுற சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத. வாசிங்களா, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 32:27 வாசிங்களா. எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், எனக்குமே அவர்தான் சொல்றாரு, யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. அவர் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயங்கள், அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. அப்படின்னா ஒன்றுமே இல்லை என்று அர்த்தம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த பூமியில எல்லாம் முடியும். பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட தேவனை தெய்வமாய் பெற்றுக்கொண்ட நம்ம பயந்தா அது எப்படி இருக்கும்? ஒரு முதலமைச்சர் பையன், உங்களுக்கு புரிவதற்காக சொல்றான், எதை கொடுத்தா கவலைப்படுவானா? சரி, ஒரு சரவண ஸ்டோருக்கு இருக்குல்ல, சரவண ஸ்டோர், அவருடைய பையன் ட்ரெஸ்ஸை பத்தி, அவருடைய பிள்ளைங்க, அவருடைய வாரிசுகள் யாராவது பயப்படுவாங்களா? கவலைப்படுவாங்களா? அவங்க இப்போ ஃபாரின்ல இருப்பாங்க, ஒரு வேலை அவங்க என்ஜாய் பண்ணுவதற்கு என்ன இருக்கு? தேவையான அனைத்துமே என்ன செய்யுது? இருக்கு. இந்த பூமிக்கு தேவையான அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜீவனுக்கும் நித்திய ஜீவனுக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தருமா. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும், அவர் சொல்றாரு, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே
உங்களுக்கு கிருபையும் கிருபை. இந்த கிருபையை எல்லாரும் பெற முடியாது பிரியமானவர்களே. நம்ம சொல்லல முதலமைச்சர் அல்லது சரவணக்காரங்க இவங்கெல்லாம் சொல்ல முடியா? தேவனிடத்திலிருந்து பெறுகிற கிருபையை நீங்க பெறணும்னா ஒரு காரியம் செய்யணும். நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்றாரு அது எளிமையானது, அது ரொம்ப ஈஸியா நான் கொடுத்துருவேன், நான் தாராளமா இருக்கிறேன், நான் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன தருவாரா? கிருபையை தருவாரா. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள உங்களை என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் சொல்றாரு தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அந்த அறிவு வேணும் பிரியமானவர்களே. அந்த அறிவை நீங்க பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த அறிவை நீங்க பெற விரும்பினாலே தேவன் உங்களுக்கு தருவார். அறிகிற அறிவினாலே என்ன தரலாம்? கிருபையும் சமாதானமும் கடவுளே. தொடர்ந்து வாசிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தாலும் நம்மை அழைத்தவரை அழைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் பிரியமானவர்களே. அந்த ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்ற? தம்முடைய மகிமையினாலும் தம்முடைய காருண்யத்தினாலும் உங்களை அழைத்தவரை அறிகிற அந்த அறிவை உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இதை எத்தனை பேர் அறிய முடியாம இருக்கிறாங்க, அறிய முடியல. அவங்களுக்கு நாங்க இயேசுவை பற்றி சொன்னா கூட சிலருடைய மனக்கண்கள் என்ன செய்யல, திறக்கப்படல. வாசிங்க 2 Corinthians 4 அதிகாரம் 4 வசனம் வாசிங்க. 2 Corinthians 4 அதிகாரம் 4 வசனம் புரியப்படுது. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியானது நீங்க நம்பாம போனா நம்ம இந்த இடத்துக்கு வந்துடும். அதுதான் கொரிந்தியருக்கு எழுதுகிறார் பவுல், அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு அது பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் மனதை குருடாக்கினார். மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கக்கூடியமானது உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். எதுக்கு? தம்முடைய மகிமையினாலும். வாசிங்க 2 Corinthians 2 அதிகாரம் 3 வசனம். தம்முடைய மகிமையினாலும் தம்முடைய காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் இந்த பூமியில நம்ம வாழ்வதற்கு, இந்த பூமியில நம்ம சம்பூர்ணமாய் வாழ்வதற்கு பிரியமானவர்களே, இந்த ஜீவனுக்கும் தொடர்ந்து தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றை நீங்க பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, தேவனை பிரியப்படுத்துவதற்கு, தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு வேண்டிய சிலவற்றை சொல்லல. வேதம் அழகாய் சொல்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்துவார். சிங்கக்குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் சொல்றது, ஒருவேளை இருக்கலாம் சொல்ல பிரியமானவர்களே. நீங்க நல்லா கவனிக்கணும் வசனத்தை நீங்க சும்மா அப்படியே வாசிட்டு கடந்து போக கூடாது. சங்கீதக்காரன் அதை அனுபவிச்சாலும் சொல்றான். அவன் வளர்ந்தத்துல இருந்தவன், அவனுக்கு தெரியும். சிங்கம் கூட வந்து ஆட்டு துருவத்தில் வந்து ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போகுது தான் குட்டிகளுக்காக. இவன் போய் தொடர்ந்து போய் அதை என்ன செஞ்சானா, பிடிச்சு அந்த தாடையை பிடிச்சு கிழிச்சு அதை என்ன செஞ்சிட்டான், காப்பாத்திட்டான். தாவீது வாழ்க்கையில் நடந்த சம்பவம். நீங்க தான் நல்ல பசங்க கவனிச்சீங்க, அதை வீட்டை பைபிள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அப்போ ஒரு சிங்கம் என்ன செஞ்சது, ஒரு கரடி ஒரு வாட்டி வந்துச்சு, சிங்கம் ஒரு வாட்டி வந்துச்சு. அந்த சிங்கத்தினுடைய தாடையை தொடர்ந்து போய் அதை போய் பிடிச்சு அதை கிழிச்சு அந்த ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சிட்டான். அப்போ அந்த சிங்கத்தினுடைய குட்டி என்ன செஞ்சிருக்கும், இது இங்க செத்துட்டு அது என்ன செஞ்சிருக்கும். அதான் அவன் சொன்னான், சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா ஒருவேளை இருக்கும் சொல்லல. அது காட்டுக்கு ராஜா பிரியமானவர்களே, அதான் அனுபவிச்சவன் சொன்னான். நான் கொண்டுட்டேன், இப்போ இந்த சிங்கத்தை நான் என்ன செஞ்சிட்டேன், கொண்டுட்டேன். அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கும், எதிர்பார்த்து காத்து கிடக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, நீங்க சங்கீதம் 37:25 வாசிங்க. அவர் சொல்றான், சங்கீதக்காரன் சொல்றான், நான் இளைஞனா இருந்தேன் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து பிச்சை எடுக்கலாம் என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, காத்து கிடக்கலாம் என்று சொல்கிறான். அப்படி போஷிக்கலாம். ஒரு குறைவில்லாமல் உங்களை போஷிக்கிறவர், அவர் வேண்டிய கிருபையை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதான் சொன்னாரு, இதோ நான் மாம்சமான யாவருக்கும்
என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணு. இதே 37 சொல்றாரு, 33:25 இப்ப எடுத்து நான் வாசிச்சாச்சு. நம்ம இப்போ 2 பேர் வந்துங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது. அப்படிதான் வாசிக்கணும். அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி அப்படின்னா உங்களுக்கு என்று தேவன் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரா? கொடுத்துட்டாரு, எடுத்து வச்சுட்டாரு, நியமிக்கப்பட்டாயிடுச்சு. நீ வாசிங்க சங்கீதம் 31:30-19 நினைக்கிறேன். அப்ப 31:19 வாசிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை அது என்ன சொல்லப்படுகிறது? உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீ கொடுக்க போகிறேன் என்று வேதம் சொல்லுங்க. தமிழ் வார்த்தை அழகா பண்ணுங்க, நல்லா தியானிங்க. நீர் கொடுக்க போகிற நன்மைன்னு சொல்லல, நீர் உண்டு பண்ணி ஏற்கனவே வைத்திருக்கிறார் பிரியமானது. அதான் சொல்றாரு, உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மை. அவருடைய நன்மை எப்படிப்பட்டது தெரியுமா? அது விளையாடப்பட்டது பிரியமானவர்களே. ஆமா, அதெல்லாம் உட்கார்ந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா நேரம் போகாது. அவருடைய நன்மை, அந்த நன்மையை பெறுவதற்காக நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். நம்ம விசுவாசிக்கணும், நம்ம கீழ்ப்படியணும். இதுதான் கொரிந்தியர் 2 வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் சொல்றாரு எங்க சங்கீதத்துல ஏசாயால 64:4 எழுதியிருக்காரு. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இப்படியே சொல்றாரு. அதையெல்லாம் உறுதிப்படுத்துகிறார். ஆயத்தம் பண்ணினவைகளை அது கண் காணவும் இல்லை, யாருக்கும் அது காது கேட்கல. தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். நான் வயாம தாவீதை எடுப்பேன், நீங்க வந்து வருத்தப்படாதீங்க. அது நல்ல உதாரணம், அதுக்காக சொல்றேன். ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அண்ணன்மாரெல்லாம் என்ன இருக்காங்கன்னா, எலியாப்பு, சம்மா, அவங்க எல்லாம் போர் யுத்தத்துல போர் வீரராக இருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி. ஆனா இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? இப்போ நம்ம சமகாலத்துல ஒரு 50 ஆள் மேய்க்கிறவனை பார்த்தா ஒரு ஐடியில வேலை பார்க்கறவன் எப்படி நினைப்பான்? நம்மளுக்குள்ள பேசுறோம். ஒரு ஐடியில ஆர்மிகளுக்கு குறைவா மதிப்பிடுங்க நான் சொல்லல. இன்னைக்கு சம காலத்துல சமுதாயம் எப்படி பார்க்கும்? நேற்று என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சிங்கப்பூர்ல இருக்கிறான், என் கூட படிச்சேன், ஞான ஜெபராஜ், எங்க சொந்தக்கார பையன். அவன் சொன்னான், ஆடு மேய்ச்சா ஆடு வளர்த்தா அதுல நல்ல வருமானம். ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயம் எப்படி பார்க்குது? இதுதான் ஆடு மேய்க்கிறத எப்படி பார்க்குது? ஒரு புரிதலுக்காக சொல்றேன். நான் சொன்னேன் நம்ம அதை செய்யலாம், இப்ப செய்ய முடியாது. நான் ஒரு ஏக்கர் 35 தோட்டம் வாங்கி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி 3 ஏக்கர் வாங்கணும். அது 1 ஏக்கர் ஆடு வளர்க்கறதுக்கு வேலைக்கு ஆள் வைக்கணும். மீதி 2 ஏக்கர்ல அதுக்கு தேவையான உணவு ரெடி பண்ணணும். புல்லு கோவன் போட்டு கோத்திரில் இருக்கு. அதுக்கு முன்னால நமக்கு ஒரு பெட்ரோல் பல்க் போட்டு நமக்கு ஒரு வருமானத்தை பார்த்துட்டு நம்ம அதை செஞ்சோம்னா தான் மரியாதை. ஏன்னா இந்த சமுதாயம் நம்ம என்ன செய்யாது பார்க்குமா? நம்ம சமகாலத்திலே சொல்றேன், அந்த காலத்துல ஆளுமைகள் தான் தொழில். ஆனாலும் அண்ணன் என்ன போயிட்டாங்க, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஐடிக்கு மிலிட்ரிக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இவன் அந்த கொஞ்சம் ஆளுகளை வனாந்தத்துல மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவன் அப்பா கூப்பிட்டு போ, அண்ணன் மகன் யுத்தத்தில் இருக்கிறாங்க, நீ போய் அங்கே போய் இருந்துச்சு அவங்களுக்கு அந்த பாலாட கட்டியெல்லாம் கொடுத்து உலர் திராட்சை எல்லாத்தையும் கொடுத்து அவங்க நீங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு வான்னு அனுப்பி விடாது. இவன் போகிறான். அங்கே போகிற இடத்துல தான் கோலியத்தால சந்திக்கிறான். ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அவன் அண்ணன் சத்தம் போடுவான், எதுக்கு இங்கே வந்த நீ அந்த கொஞ்சம் ஆட வனாந்தத்தில் விட்டுட்டு நீ எதுக்கு இங்கே வந்து சத்தம் போடுவான்? ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்படி ஆடு மேய்ச்சவன் ஒரு ராஜாவாகுவான்னு அவன் கனவுல கூட சத்தமா சொல்லுங்களா நினைச்சு பார்த்துக்க மாட்டான். தூக்கத்துல கனவு சொல்றாங்க, கனவுல கூட நம்ம ஒரு ராஜாவா நமக்கு கீழே மந்திரிகளா இருக்கிற மாதிரி அவன் நினைச்சு பார்க்க, கனவுலயே நினைச்சு பார்க்க வாய்ப்பு இல்லாத ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன செஞ்சாரு?
சத்தமா சொல்லுங்க. ராஜாவா மாத்தினார். அதான் நம்ம ராஜா பிரியமானவர்களே. நீங்களாம் உங்களுடைய உயர்வு குறித்து உங்களுடைய வளர்ச்சியை குறித்து உலகம் பேசும். உலகம் வந்து நம்மளை மட்டம் தட்டும். நீங்க அதை பத்தி என்ன செய்யக்கூடாது. அவர் சொன்னார், தேசமே பயப்படாதே, ஏன் மகிழ்ந்து கழிவு சொன்னார், நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு துணையா இருக்கிறேன். அவர் எப்பேற்பட்ட தேவன் தெரியுமா? யோவான் 10:29 வாசிங்க. அவைகளை எனக்கு தந்த, ஆண்டவருக்கு கொடுத்த இயேசுவானவருக்கு அவர் சொல்றாரு, அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரும் பிரியமானவர்களே, உங்களை அவருடைய கரத்திலிருந்து யாரும் என்ன செய்ய முடியாதா, பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்கிறார். நீங்க பயப்படக்கூடாது. பிசாசுடைய வல்லமையை காட்டி, பிசாசுடைய வல்லமை சும்மா அவனால பயம் காட்டதான் முடியும், உங்களை பயமுறுத்ததான் முடியும், அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் மகா பெரியவர். பிரியமானவர்கள், சேனைகளின் கர்த்தர். இவன் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டான். அதான் சொல்றாரு, எழுதி இருக்கிறபடி தேவன் அவருடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவில்லை. நான் தொடர்ந்து வாசிங்க. அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை. தோன்றலன்னா அப்படி நினைப்பு கூட வரவே முடியாதவர்களே. அப்பேற்பட்ட பெரிய நன்மைகளை உங்களுக்கு என்று தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இப்ப நம்ம சுதந்திரிக்கணும். தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நம்ம என்ன செய்யணும், சுதந்திரிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இப்ப வாசிங்க, யோவேல் 2:25-26 வாசிங்க. 26-27 வாசிங்க. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மாசத்துல அப்படியே கடந்து போயிடுறோம். நீங்க உட்கார்ந்து பொறுமையா நிதானமா என்ன சொல்ல வர்றாருன்னு நீங்க படிச்சீங்கன்னா புரியும். அவர் சொல்றாரு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள் சொல்லல, ஆல்ரெடி ஏற்கனவே நீங்க எப்படி சாப்பிட்டீங்களா? எத்தனை பேருக்கு இந்த சாப்பாடு கிடைக்கல? எத்தனை பேருக்கு இந்த சாப்பாடு கிடைக்கல? நீங்க 50 வருஷத்துக்கு முன்னால போய் பாத்தீங்கன்னா மக்காச்சோளம், அந்த மக்காச்சோளம் மாவை வாங்கி தான் அவங்க என்ன செய்வாங்களாம். எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னால, எனக்குன்னா நான் பிறகு துவக்கத்துலாம் மக்காச்சோளம் மாவு தான் அவங்களுக்கு உணவாம். பழைய ஆட்கிட்ட நீங்க கேட்டு பாருங்களேன், அரிசி சொல்லுவாங்க என்ன செஞ்சுக்க மாட்டாங்க. அதிகம் வருஷத்துல 4 வாட்டி 5 வாட்டி தான் சாப்பிடுவாங்க. இட்லி தோசைலாம் 50 வருஷத்துக்கு முன்னால நல்ல நாட்கள்னு ஒண்ணு வந்துச்சுன்னா தான் என்ன செய்வாங்க. ஆமா, ட்ரெஸ் எல்லாம் அப்படிதான் அண்ணா நேரம் போட்ட ட்ரெஸ் எல்லாம் தம்பிக்கை என்ன செய்வாங்க, அப்படிதான் வரும் பின்னாடிதான். ஆனா இப்ப பாருங்க, நினைச்சா அவர் சொல்ற சம்பூர்ணமாய் நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து என்னன்னா போகுங்கிற அளவுக்கு. இப்போ ஆன்லைன்ல எல்லாம் புக் பண்றாங்க. 11 மணிக்கு வீட்டுல உட்காந்துட்டு என்ன வந்துருது, ஜொமேட்டோல சாப்பாடு வந்துருது. இப்போ ரொம்ப எளிதாயிடுச்சு. மக்கள் வெளியே போய் என்ன செய்ய முடியல. எனக்கு ஒரு சிக்னல்ல ஒரு கல்ல போய் நின்று பார்க்குறாங்க, பிரியாணி வாங்குது. மக்கள் வீட்டில் சமைப்பாங்களா சமைக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. 320 ரூபா ஒரு பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி என்னன்னு தெரியல. ஆனால் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 50 பேர் வரிசையில் நிற்கலாம். ஒரு சிக்னல்ல இது நடந்த சம்பவம். நேரத்து எத்தனை பேர் நிற்கிறாங்க? 50 பேர் நிற்கிறாங்க. இவங்க வரிசையில் நிற்கிற நேரத்துக்கு கறியை வாங்கி கொண்டு போய் வீட்டில் கொடுத்தா ஆளுமுகமா சேர்ந்து 2 பேர் 3 பேர் சேர்ந்து பிரியாணி பண்ணா இவன் வரிசையில வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுல வீட்டுல என்ன ஆயிரும்? புரியுதா நான் பேசுறது? என்னடா எங்கேயோ போயிட்டு இப்ப சமைக்கிறதுக்கு நமக்கே என்ன ரைட். நான் ஏன் இதை சொல்றேன்னா புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். அவர் சொல்றாரு, அந்த அளவுக்கு நீங்க திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறதுக்கு புருஷன், அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி என்ன செய்யறாங்க உங்களுக்காக. சில வயசுல பிள்ளைகளே போய் என்ன செஞ்சிருந்தாங்க, பெண் பிள்ளைகளே போய் என்ன செஞ்சாங்க, வரிசையில போய் நின்றுதாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வசதி உயர்ந்த தேவன் தந்திருக்கிறார். செலவழிக்கிறது கூட பார்த்து செலவழிக்கணும். அதில் நம்முடைய வருமானம் என்ன, நம்ம எவ்வளவு செலவழிக்கிறோம், நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், என்ன சேமிக்கிறோம் அப்படிங்கிறத நினைச்சிட்டு தான் செலவே பண்ணணும். செலவு பண்றது ஆடம்பரமா நமக்கு ஆடம்பரமா தெரியாது, ஆடம்பரமா தெரியாது. ஆனா அது ஒருவேளை ட்ரெஸ் எடுக்கிறதுல மற்ற காரியங்கள் நீங்க அந்த சாப்பாடு தப்பு இல்லை, வாங்கி சாப்பிடலாம் தப்பு இல்லை. நம்ம வருமானம் என்ன, நம்முடைய சேமிப்பு என்ன, இந்த ரெண்டையும் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும், செலவழிக்கணும். இவர் சொல்றாரு திருப்தியா
சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வருகிறேன்னு கூட சொல்ல. ஏற்கனவே இப்போ கடந்த காலம் இன்னைக்கு காலையில வரைக்கும் அவர் எப்படி நடத்திருந்தாரா? அது கொரோனா வந்துச்சு தெரியுமா? எத்தனை பேர் அது கடல் அளவு போல அப்படியே கொண்டு போயிட்டு தெரியுமா? எத்தனை ஊழியர்கள், எத்தனை விசுவாசிகள், எத்தனை தேவ பிள்ளைங்க, எத்தனை புரட்சியாளர், எத்தனை பேர் போயிட்டாங்க. ஆனா தேவன் நமக்கு ஜீவனை கிருபையாய் அதிசயமாய் இந்த பொன்னவசி போட்டவங்க நிறைய பேருக்கு. விவேகா ஒரு சினிமா நடிகர் ஒருத்தர் வந்து அதை விளம்பரப்படுத்துவதற்காகவே என்ன செஞ்சாரு? எங்க வீட்டு டிவி கிடையாது, நீங்களாம் என்னடா நடிகர் பேர் சொல்றாங்க பாக்குறீங்க. அவர் அப்படி மறிச்சிட்டாருனால அவர் கொஞ்சம் கருத்தா பேசுவாருன்னு சொல்லுவாங்க. நிறைய மரங்கள்லாம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன செஞ்சுட்டாரு? செத்து போயிட்டாருங்க. நம்ம கூட உள்ளவங்க அநேக பேர் போயிட்டாங்க. அதனால அவங்களாம் பாவிகள் நான் சொல்ல வரல, நம்மளாம் நீதிமன்றம் சொல்ல வரல. நமக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். எத்தனை பேர் துதிக்கிறீங்க பிரியமானவர்களே? ஆமென். எத்தனை பேர் வீட்டுல பைபிள் படிச்சு பாட்டு படிச்சு ஜெபம் பண்றீங்க, தனி ஜெபம் பண்றீங்க, நீங்க வேதம் வாசிக்கிறீங்க. அவர் சொல்றாரு, நீங்க அதிசயமாய் நடத்தி வந்த நம்முடைய தேவனை என்ன செய்வீங்க? துதிப்பீர்களாம் பிரியமானவர்களே. துதிப்பதற்காக, அவரை உயர்த்துவதற்காக தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் பாரபட்சம் பார்க்க மாட்டார். நம்ம தேவன் பட்சபாதம் உள்ளவர். நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நீங்க வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34 35 வாசிக்க தெரியும். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, அவன் எந்திரிச்சு நின்று பேசத் தொடங்கி, தேவன் அவர் பட்சபாதம் உள்ளவர், அவரை தேடி வருகிறார். யாரா இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, தேடி வர்ற நீங்க நம்பணும். இவ்வளவுதான் பிரச்சனை. நம்ம என்ன செய்யறதில்ல, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி சர்ச்சைக்கு என்ன செஞ்சிருவோம், வந்துடுவோம். ஆனா வந்த நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர் நான் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, என்ன தேடி வருகிற ஜனங்கள் யாவருக்கும் தேவன் நன்மையை செய்கிறவர். பிரியமானவர்களே, தேடி வந்துட்டாங்களா? ஒரு மனுஷனே நல்ல வசதி உள்ள, அல்லது நல்ல குணம் உள்ள, ஒரு நல்ல தரம் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், வசதி உள்ள மனுஷன் இருக்கிறான். ஒரு திருமண பத்திரிகையை கொண்டு போய், ஐயா என் பொண்ணுக்கு திருமணம் வச்சிருக்கிறேன், நீங்க கண்டிப்பா வரணும், உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்கன்னா, அவன் தாராள குணம் உள்ளவனா இருந்தா அவன் என்ன செஞ்சுவான்? கண்டிப்பா அவனால ஏன்றத ஒரு மனுஷன் செய்யும் போது சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அவர் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிறவர், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். பிரியமானவர்களே, ஆனா ஒரு காரியம், நீங்க நம்பணும் ஆண்டவரை, நீங்க விசுவாசிக்கணும். இவர் தேவன், இவரால் நன்மை செய்ய முடியும், இவர் நம்மை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் இவர் நன்மை செய்கிறார் என்று ஒவ்வொருவரும் விசுவாசிக்கும். அது யாரா இருந்தாலும். அதுக்கு 10:35 வாசிங்க. எந்த ஜனத்தில் ஆயினும் அவங்கதான் இவங்கதான் அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க இங்க பார்க்கவே இல்லை. பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, எந்த ஜனத்தில் ஆயினும் யாரா இருந்தாலும் அவருக்கு பயந்திருந்து, அந்த ஆண்டவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவர் எவனோ யாரா இருந்தாலும் அவனே அவருக்கு எளிதாய் தேவனுக்கு உகந்தவர்களாய் மாற முடியும். சிம்பிளா சொல்றாரு. இங்க வேற ஒண்ணு ரொம்ப பெருசா பெரிய காரியங்களா தியாகங்களா பண்ண வேண்டாம். அவருக்கு ஆண்டவருக்கு பயந்திருந்து, இது நன்மை, இந்த நன்மையை நான் செய்யணும், இது தீமை, இந்த தீமையை நான் செய்யக்கூடாது. இவ்வளவுதான் வித்தியாசம். அவருடைய பிரமாணம் பெரிய கஷ்டம் கிடையாது. அவருடைய பிரமாணம் பெரிய கஷ்டம் கிடையாது. அவர் சொல்றாரு, எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் யாரா இருந்தாலும், அது யாரா இருந்தாலும் பிரியமானவர்களே, அந்த நீதியை செய்வதற்கு நீங்க விரும்பணும். முதல்ல அந்த நீதியை செய்வதற்கு, அல்லது அந்த நன்மையை செய்வதற்கு நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்களா, விரும்பணும். உங்களுக்கு வாய்ப்பை தருவார். 5:44 மத்தியானம் சொல்லி வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்ப வாய்ப்பு தருவாரு. அவர் சொல்றாருல, நன்மை செய்ய சொன்னவரு எல்லாரையும் சிநேகிக்க. ரொம்ப எளிமையான காரியம். இது முடியுமா? நாத்தனாரு மைனி நாத்தனாரா? மைனி நாத்தனாரு ரொம்ப
நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதை விட்டு கொடுத்துருவாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா சிலர் என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு எல்லாரையும் சிநேகிங்க. இது கஷ்டமா? நமக்கு கஷ்டமா தோணுது. அவன் என்ன பேசிட்டான், அவன் என்ன பேசிட்டான், நான் அவன் மூஞ்சில நான் சொல்லட்டா, எனக்கு வயசு 50 ஆக போகுது. யாரு கூட நான் பகை கிடையாது பிரியமானவர்களே. என் கூட பிறந்தது மொத்தம் 11 பேர். அதிர்ச்சி ஆகிறாதீங்க. ஆண்டவர் எங்களுக்கு 11 சகோதர சகோதரிகள். நான் யாரு கூடயும் பகை கிடையாது. எல்லார் கூடயும் நான் அந்யோன்யமா இருக்க விரும்புகிறேன். எல்லார் கூடயும் நான் பேசுறேன். உங்களால எத்தனை பேர் பூமியில் இருக்கிற அத்தனை பேர் கூட எனக்கு துரோகம் பண்ணாம இருக்காங்க, என்ன முதுகுல குத்துறவங்க இருக்கிறாங்க, என்ன ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க, எனக்கு எதிராக செயல்பட்டவங்க இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் தேவன் நன்மை செய்ய ஒரு வாய்ப்பை கொடுப்பதனால் நான் மனமுவந்து செய்வேன். உங்களை எத்தனை பேருக்கு இப்படி சொல்ல முடியும்? சொன்னாதான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மையை நீங்க சுதந்திரிக்க முடியும். பிரியமான, இது எளிமையானது இல்லையா? இப்ப சத்து இருக்கிற சிநேகிங்கள், அப்புறம் உங்களை பகைக்கிறவர்களுக்கு உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க பண்ணுங்க. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுறவங்க சும்மா பேசிட்டே இருப்பாங்க, இருந்துட்டு போட்டோம். அவங்களுக்கு என்ன செய்யணுமா? எவ்வளவு பெரிய காரியம். என்னன்னா ஏன் அதை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுங்க. பைபிள் புதைபொருள் பிரியமானவர்களே, நீங்க பைபிளை படிச்சு பாருங்களா. உங்களை மாதிரி ஞானி இந்த பூமியில யாரும் இருக்க மாட்டாங்க. 119 சங்கீதம் 99 100 வாசிங்க. உம்முடைய சாட்சிகள், பைபிள்ல இருக்கிற அந்த வேதத்துல இருக்கிற சாட்சிகள் தியானமாய் இருக்கிறபடியால் வேற எதையும் சிந்திக்க மாட்டான். என்ன நாடகம் நல்ல ரிச்சான நாடகத்துக்கு நாடகம் பிரபலமான நாடகம் யாராவது தெரியாது, பிள்ளைங்களாம் தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்போ நேற்று கூட கொடுத்து பேசினால நம்ம அமெரிக்காவா நம்ம நாடகம் சீரியல் அப்படி சொல்லுவா தெரியல, என்ன பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நிறைய நான் சின்ன பையனா இருக்கும்போது சிந்து கல்கை எப்படான்னு வந்துச்சு. இப்போ பாண்டி ஸ்டோர் திருப்பி வந்துட்டா இப்படி இதெல்லாம் தியானமா இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்கும், அது என்ன நடக்க போகுது, அல்லது நம்ம பார்த்த சினிமா நடிகர்களை குறித்த அல்லது நம்ம எதிர்காலத்தை குறித்த மற்ற எதையாவது ஒண்ணு நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம், நினைச்சுட்டே இருப்போம், தியானிச்சுட்டே இருப்போம், சிந்திச்சுட்டே இருக்கிறோம். அவர் சொல்றாரு உங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் நீங்க என்ன செய்யணுமா? ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, நன்மை செய்ய எனக்கு வாய்ப்பு தரலான்னு நீங்க யாரும் என்ன செய்ய முடியாது. உங்க பக்கத்துல இருக்காங்க குப்பையை பறக்கி அப்படின்னா ஒரு வாரம் வச்சா பரவாயில்ல, உங்க முத்தத்துக்கே தள்ளிடுவாங்க. இதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணு இருக்காது. நல்லா பேசுவோம் வைப்போம், ஆனா அதை நம்மளால நினைச்ச முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்மளை விட ஒரு 500 ரூபாய் கூட கொடுத்து நல்லா பிரகாசமா ஒரு புடவை எடுத்துட்டா என்னங்க நீங்க போய் தங்கனாலும் வாங்கிட்டு வாங்க, எனக்கு இந்த மாதிரி புடவை இந்த மாதிரி எனக்கு ஒரு இது அவ வாங்கிட்டா, நாத்துனால வாங்கிட்டா. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய சம காலத்துல வாழ்ந்த ஜனங்கள்ல ஆண்டவர் எப்படி இருக்குன்னு விரும்புறாருன்னா இப்படிலாம் செய்யறாங்க இல்லையா. நீங்க அப்படி இருக்காதீங்க, நீங்க பயப்படாம அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது நீங்க செய்யற நன்மை பிரியமானவர்கள். ஒருவேளை நீங்க போய் பேச முடியாது, அவங்க ரொம்ப தூரத்துல இருக்கலாம், நம்ம போய் பேசலாம், நம்ம பேசாம இருக்கலாம், நம்ம அவங்க நம்மள பகைச்சிட்டே இருக்கலாம். நம்ம அவங்க என்ன செய்ய வேண்டியதா, பகைக்க வேண்டிய நன்மை செய்ய சொல்றாரு பிரியமானவர்கள். இவ்வளவுதான், இதுதான் சத்தியம். இதை செய்வதற்கு நீங்க மனம் வந்து நீங்க மனசால வந்துட்டீங்கன்னா போதும். நீங்க இதெல்லாம் செஞ்சாதான் உங்களை பரவத்துக்கு கூப்பிடணும் நான் சொல்லல, நீங்க செய்ய நினைச்சா போதுங்கிறார். சங்கீதம் 103 17 18 வாசிங்க, உங்களுக்கு புரியும். கர்த்தருடைய கிருபையோ பயந்தவர்கள் மேல். அவர் சொல்றாரு நீதிமன்றம் மேல சொல்லல, நல்லா கவனிச்சுக்கோங்க, வசனத்தை மட்டும் நல்லா கவனிங்க. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும். யாரெல்லாம் யாரா இருந்தாலும், அதான் அப்போஸ்தலர் 10:35 வாசகம், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்தா அவர் சொல்றாரு கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும். புரியுதா நான் பேசுறது? 10:35 வாசகம்ல எந்த ஜனத்தினாலும் தேவனுக்கு பயந்திருந்து நீதியை செய்யறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். அப்போஸ்தலர் 10:35 வாசகம் இங்க சொல்றாரு கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் யாரா இருந்தாலும். ஆண்டவரே
நீர் நன்மை செய்ய சொல்லியிருக்கிறீர், நான் அதை செய்வதற்கு விரும்புகிறேன் என்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் அவருக்கு பயப்படுவாங்க. பிரியமா, அதான் சொல்ற கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும். பாருங்களேன், நீங்க ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா, நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களுடைய சந்ததிக்கு நீங்க சேர்த்து இருக்கிறீங்க நீதியை. பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். அவர் ஒருபோதும் போய் சொல்ல மாட்டாங்க. ஒன்று இருக்கு வாசிக்கணும், எவ்வளவு வேணும் பொய் கிடையாத தேவன் என்று நம்முடைய ஆண்டவரை பற்றி வேதம் சொல்கிறது. பொய் பேச மாட்டார். அவர் சொன்னதுதான். அவர் சொல்றாரு, கர்த்தருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய மேலும். நான் தேவனுக்கு பயந்து ஜீவியம் பண்ணா, அவர் சொல்றாரு, அவருடைய நீதி என்னுடைய பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும். வேற இன்னும் பறக்கவே இல்லை. வேற எனக்கு இன்னும் என்னுடைய சந்ததியில சொல்றேன். எனக்கு பேரன் சொல்லி எங்க அக்கா பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்னோட பையனுடைய வித்துல என்ன செய்யல, பெருக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நான் அதற்கு நீதி என்ன செய்ய முடியுமா, சேர்த்து வைக்க முடியுமா? பிரியமான சொத்து சேர்க்க முடியா? அதே போல சாபம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய என்றென்றைக்கும் அனாதியா இருக்குமா? அது விழுந்தே போவதா? பிரியமானவர்களே, சந்ததிக்கு வருமா? இப்படி ஒரு ஜீவம் பண்ணுவதற்கு, இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அழைத்த தேவன். அடுத்த வசனம் வாசிங்க, 18 வாசிங்க. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் நினைச்சா போது. பிரியமானவர்களே, நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேதம் சொல்லவே இல்லை. நீங்க செய்ய நினைச்சா உங்களை அப்படியே அவருடைய பாதையில அவர் நடத்தி கரம் பிடித்து கூட்டிக் கொண்டு போவார். பிரியமானவர்களே, அந்த நல்ல தேவன் சொல்லுகிறார். வாசிங்க, யோவேல் 2ஆம் அதிகாரம் 26 பின்பகுதி. கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் என் ஜனங்கள்ங்கிற இடத்துல நீங்க வரணும்னா, அவருடைய ஜனமாய் நீங்க இருக்கணும்னா, பிரியமானவர்களே, அவருடைய ஜனமாய் நீங்க மாறணும்னா பெரிய காரியம் செய்ய வேண்டாம். உபாகமம் 28:1 வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு செவி கொடுப்பாயானால் அப்படின்னா கீழ்ப்படுதல் தான். நீ இதை இன்னும் அழுத்தமா வாசிக்கணும்னா உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26-27 வாசிங்க. உங்களுக்கு அப்ப நல்லா புரியும். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் 2 காரியத்தை வைக்கிறார். பிரியமானவர்களே, வருஷத்துடைய துவக்கத்துல வந்திருக்கிறோம். 2 காரியத்தை ஆண்டவர் வைக்கிறார். இதோ உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற, ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற, கற்பிக்கிற, நம்மோடு பேசுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் போதும். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். இவ்வளவுதான். இதான் ட்ரூத், சத்தியம் இதுதான். நீங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய நினைக்கணும். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் சொல்றாரு இல்லையா? 103 சொல்லிட்டாரு. அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு, அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு, அவருடைய கற்பனைகளின்படி செய்ய நினைக்கிறவன் தான் கீழ்ப்படிய முடியும். பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உபாகமம் 10:27 சொல்றாரு, நீங்க அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். 28:1 சொல்றாரு, செவி கொடுத்தா ஆசீர்வாதம். ஒண்ணுமே இல்லைங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அவருடைய சட்டத்துக்கு, சர்ச்சில தேவன் நம்ம மூலமா பேசுகிற ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சா எத்தனை பேருக்கு புரியுது? நாகமான ஒருத்தர் தான். எல்லாரும் எடுத்துக்கீங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். கீழ்ப்படுதல் நிறைய இருக்கு. நான் வந்து ரொம்ப உங்களுக்கு எளிமையா இருக்குங்கிறதுக்காக இந்த சம்பவத்தை எடுக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் 5:1 வாசிங்க. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில்
பெரிய மனுஷனும் ஆ. எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். ஆ. அவனைக் கொண்டு ஆ. கர்த்தர் சீரியாவுக்கு ஆ. ரட்சிப்பை கட்டளையிட்டார். ம். மகா பராக்கிரமசாலியாக அவனோ ம். குஷ்டரோகியாய் இருந்தான். இந்த வாசிக்கிற வசனம் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதை என்ன சொல்றாருன்னா, அவனை குறித்த மேன்மையை சொல்றாரு. அந்த நாகமான் யாருன்னா, சீரியா தேசத்தினுடைய ஒரு ராஜாவுக்கு படைத்தளபதி. அவன் எண்ணிக்கை உள்ளவனுமா இருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் வந்து 10 பேருக்கு சமம் வச்சுக்கலாம். அப்படி ஒரு மனுஷனை எத்தனை பேருக்கு சமம்? கோலியத்தை பார்த்து அந்த படையை என்ன செஞ்சது? சவுல் ராஜாவை என்ன செஞ்சான்? அந்த மாதிரி இவன் எண்ணிக்கை உள்ளவனா, அவன் வந்து ரொம்ப மரியாதைக்குரியவனா இருந்தான். அவன் பெரிய தளபதி. அவனுக்கு யாரு ரட்சிப்பை கட்டளையிட்டார் அப்படின்னா, கர்த்தர். நாகமானுக்கு அவன் வந்து படைத்தளபதி, அவன் ஒரு தளபதி தான். ஆனா ரட்சிப்பை கட்டளையிட்டது யாரு? வேதம் அழகா சொல்லுகிறது. அவன் போய் என்ன செய்யல, அவன் மூலமா அந்த ராஜாவுக்கு, சீரிய ராஜாவுக்கு நாகமான் மூலமா வெற்றியை கொடுத்தது யாரு? சத்தமா சொல்லுங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தர் கொடுத்தார். பிரியமானவர்களே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில திரும்பி பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் ஜெயிச்சிருப்பீங்க, சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருப்பார். ஸ்கூல்ல படிக்கும்போது, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில, வேலையில, நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருப்பார் ஆண்டவர். நீங்க என்னைக்குமே நான் படிச்சேன், நான் ஜெயிச்சேன், நான் அப்படின்னு நினைச்சுங்க. நான் பேச உங்களுக்கு புரியுதா? என்ன ஆசீர்வதிச்சுக்கிற ஆண்டவர். நான் வேலை பார்த்தேன், தொழில் பண்ணேன், சம்பாதிச்சேன், அதெல்லாம் வாங்கிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ன சொல்லணும்னா, ஆண்டவர் எனக்கு திரும்ப பாராட்டினார், ஆகவே நான் இம்மட்டும் உயர்ந்திருக்கிறேன், இப்படி எனக்கு உயர்வு வந்திருக்குதுன்னு தான் நான் சொல்லணும். நீங்களும் கூட அதை தான் சொல்லணும். ஆண்டவர் சொல்ற சீரியா தேசம் இது. நல்ல கவனிச்சுங்க. இஸ்ரவேல் தேசம் இல்ல, தேவ பிள்ளைகள் இல்ல, யூதர்கள் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, இஸ்ரவேல் தேசமும் அல்ல. சீரியா படைத்தளபதிக்கு, நாகமானுக்கு ரட்சிப்பை யார் கட்டளையிட்டா? மறுக்க கூடாது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில வருஷத்தை கூட்டி கொடுக்குறாரு. நம்ம தான் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் நம்மளால காசு கொடுத்து வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க நெட்ல போட்டு பாருங்க, 1 லிட்டருக்கு ஆக்சிஜன் எப்படி படிக்க முடியும், எப்படி வாங்க முடியும், அதனுடைய காஸ்ட் விலை என்னங்கிறத நீங்க நெட்ல போட்டு பாருங்க, தெரியும். இலவசமா தந்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரை மாதிரி நன்மை செய்யத்தக்க பூமியில ஒரு தெய்வம் இல்லை. பிரியமானவர்களே, அந்த நுரையீரல் எப்படி இயங்குது நீங்க மருத்துவத்தை போய் கேட்டு பாருங்க, சொல்ல மாட்டாங்க. ஆண்டுடைய படைப்பு 130 சங்கீதத்தில் சொன்னான், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன் என்று சொல்கிறான். அந்த நரம்புகள், அந்த எலும்புகள், அந்த உருவான விதமெல்லாம் ஆண்டவர் படைப்பின் அற்புதம். பிரியமானவர்களே, சொல்றாரு சீரியா தேசத்தினுடைய தளபதிக்கு ரட்சிப்பை யார் கட்டளையிட்டா? உங்களுக்கு ரட்சிப்பை யார் கட்டளையிட்டா? வெற்றியை தந்தது நம்ம தேவன். பிரியமானவர்களே, அதை மறுத்துறாதீங்க, அதை மறந்துடாதீங்க. அதோடு வாசிங்க. சீரியாவின் தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவர் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பொண்ணை அடிமையா சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணு நாகமானுடைய வீட்டுல வேலை செய்யறாங்க. அவருடைய மனைவிக்கு பணிவிடை செய்ய அடிமையா இருக்கா. வாசிங்க. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றால். அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, இஸ்ரவேல் தேசத்துல சமரியாவுக்கு போனா அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசி நம்ம எஜமான் ஆண்டவன் நல்லது நாகமானுடைய குஷ்டரோகத்தை என்ன செஞ்சிருவாரு? சுகமாக்கிடுவாரு. அந்த பொண்ணு சொல்றான், அடிமை உங்களை கொண்டு ஆண்டவர் ஒருவேளை நாகமானுடைய வீட்டுல நாகமானுக்கு விடுதலை கொடுப்பதற்கு, அல்லது நாகமான் மூலமா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதற்காக இந்த பெண்ணை அடிமையா செஞ்சுக்கா. அடிமையா தள்ளிட்டார. நான் எவ்வளவு காலம் உங்களுக்கு அடிமையா வேலை செய்யறது? அந்த வேலையில அடிமையா நீங்க இருந்தா கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறாரா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அடிமை அடிமை என்று நீங்க என்ன செஞ்சுறாங்க? நான் இப்படிலாம் வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன் என்ன செஞ்சுறாங்க? உங்களுடைய தரத்தை நீங்க என்ன செஞ்சுறாங்க? தாழ்வ மதிப்பிடாதீங்க. யோசேப்பு புரியுறதுக்காக சொல்றேன். சிறைச்சாலையில இருந்தான், சிறைச்சாலையில இருந்தான். என்னைக்காவது ஒரு நாள் அவன் புலம்புனதா, முறுமுறுத்ததா வேதத்துல சொல்லப்படுது? நீங்க வீட்டை போய் வாசிங்க. 39 அதிகாரம், 38 அதிகாரம், 37 அதிகாரத்தெல்லாம் அவனுக்கு பற்றி எழுதப்பட்டிருக்கும். ஒரு நாள் கூட பிரியமானது தேவன் நம்மளை நடத்தி கொண்டு போறது நன்மை கேட்குவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அடிமையா இருக்கலாம்,
உயர்வா இருக்கலாம், பார்வோனுக்கு இணையா போகலாம். அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. என் ஏற்ற காலத்துல தேவன் என்னை உயர்த்தும்படிக்கு, நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள நம்ம எப்படி இருக்கணுமா? அடைஞ்சிட்டு இருக்கணுமா? பிரியமானவர்களே, இப்ப ரோமர் 8:28 வாசிங்க, அதுக்கு நம்ம வரலாம். அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அவர் சொல்றாரு ரோமர்கள் நிருபத்துல பவுல், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், அதை சொல்லிட்டாரு. ஒரு சில காரியம் சொல்லல, சில காரியம் சொல்லல, வாழ்க்கையில நடக்கிற அத்தனையும் பாஸ்டர் கூட்டு நம்மள சத்தம் போட்டா அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு ஒரு வேலையே அப்படிதான் என்ன செஞ்சாங்க. நான் பெரும்பாலும் நான் விசுவாசிக்கிறேன், நான் எந்த ஊழியக்காரனையும் அப்படி பேசுறது இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், திருச்சபையை பத்தி நான் என்ன செய்ய மாட்டேன், தவறா ஒருபோதும் பேச மாட்டேன். பிரியமானது பேசக்கூடாது, அது நம்முடைய வேலை இல்லை. அவங்க ஆக்கிரிக்குள்ள வச்சிருக்கிற வேலை, அவங்களை பத்தி கமெண்ட், அவங்களை பற்றிய விமர்சனங்கள் நமக்கு ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். விடமாட்டாரு, விடமாட்டார் ஆண்டவர். அதனால அவங்க ஜாக்கிரதையை வாழ்ந்து ஆண்டவருக்கு கணக்கு சொல்லுவாங்க. நம்முடைய வேலை குற்றம் சாட்டுற வேலை கிடையாது. ஆகவே நீங்க எப்ப சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், உங்களை வயசுல மூத்தவங்க புத்தி சொன்னா நீங்க கொஞ்சம் யோக்கியமான நினைச்சுட்டாங்க, திருப்பி கேட்காதீங்க, அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க அப்படி அன்போடு ஏற்றுக்கொண்டா பின் நாட்கள்ல நீங்க வளர்ந்து பெரிய ஆளுங்க ஆகும்போது, நீங்க ஒருத்தரை கூப்பிட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை கூப்பிட்டு சொல்ல வேண்டிய காரியம் வரும்போது அவங்க உங்களுடைய வார்த்தையை அக்செப்ட் பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. இல்லைன்னா நீங்க ஒண்ணு கேட்டிருப்பீங்க, அவங்க நாளை தனியா உங்க மேல திருப்பி கேள்வி கேட்பாங்க. ஏன்னா ஒரு விரோதம் போடுறோம், அது வளர்ந்து பல கிளைகள் விட்டு பலனை எப்படி தரும்? மிகுதியாய் தரும். அது நன்மை ஆனாலும் சரி, மோசம் போகாதீர்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் வாசிங்க. கலத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதீர்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண. ஆமா, யாரும் ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியாது. நீ என்ன செஞ்சீங்கன்னு, ஏன் அதை செய்யணும்னு கேள்வி கேட்க முடியாது. பிரியமானவர்களே, ஏன் எனக்கு அனுமதிச்சுன்னு கேட்க முடியாது, கேட்கவே முடியாது. நீங்க பேசுற காரியத்துல, நீங்க செயல்படுற காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் வேணும் சொல்லுது. இன்னைக்கு வயசு இருக்கு, ரத்தம் இருக்கு, இளமை இருக்கு, பணம் இருக்கு, அது நம்ம பேசுறத கேட்குவாங்க, அடங்கி போயிருவாங்க என்று சொல்லி நீங்க யாரையுமே பெற்றோர் முதற்கொண்டு நீங்க என்ன செஞ்சுறாங்க, வாய்ப்பு வந்த மாதிரினா பேசிடாதீங்க. உடம்பட்ட ஆண்டவர் கணக்கில் வச்சிருப்பாரு. நீங்க அழுது ஜோமனாலும் கணக்கில் வச்சிருப்பாரு. நீங்க இப்படி பேசினாலும் கணக்குல மோசம் போகாதீங்க, மோசம் போயிடாதீங்க. இன்னைக்கு நடக்காது, உடனே வராது. பின்னாட்கள் ஆண்டவர் நம்மளை கண்டிக்கும் பொழுது, தேவன் நம்மள கணக்கு கேட்கும் போது நம்ம என்ன செய்ய முடியாது, அவரிடத்துல சாக்கு போக்கு சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் அதுல எவ்வளவு அழகா சொல்லிருக்கார். நீதிமான் சொல்லல, துன்மார்க்கன் சொல்லல, அல்லது இஸ்ரவேலன் சொல்லல, யூதர்கள் சொல்லல, தேவ பிள்ளைகள் சொல்லல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொன்னார். பிரியமானவர்களே, சகல மனிதனுக்கும் சொல்லியிருக்கிறார். எதை விதைக்கிறானோ விதைச்சிட்டு பேரலன் மட்டும் நினைச்சிடாங்க. 1000 தலைமுறைக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நாம் விசாரிப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, மன்னிப்பார். மன திரும்பும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது அவருடைய இரக்கம் மகா பெரியது. பிரியமானவர்களே, அதை உணரணும். அதை உணரத்தக்கவன் ஞானவான் என்று தானியேல் சொல்கிறார். இப்ப வாசிங்க, நாகமான் சம்பவத்துக்கு. அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாசமாய் ஒழுகாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தார். மனைவி புருஷனை சொல்லிட்டார் நாகமான். அப்பொழுது சிரியாவின் ராஜா, நல்லதே போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவள் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும். நாகமான்கிற குஷ்டரோகி தளபதி அவன் மனைவி புருஷனை சொல்லி, புருஷன் ராஜாட்ட போய் சொல்லி, ராஜா இப்ப தாமதிகள் எல்லாத்தையும் கொடுத்து எங்க அனுப்புறாரு, இஸ்ரவேல் தேசத்துக்கு சமரியாவுக்கு அனுப்புறாரு. எங்க அனுப்புறாருன்னா ராஜாட்ட அனுப்புறாரு, தீர்க்கதரிசிக்கு அனுப்பல. நீங்க சம்பந்த வீட்டுல போய் உட்காந்து பொறுமையா வாசிங்க. வீட்டுல போய் உட்காந்து பொறுமையா வாசிங்க. அப்போ ராஜாக்கு அனுப்புறான். அப்போ அந்த ராஜா சொல்றானா, இவன் என்ன சொல்ல வாசிக்கலாம். ஆறு வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில்
அனுப்புகிறேன் என்று எழுதியிருந்தது. ஆ. இஸ்ரவேலின் ராஜா ஆ. அந்த நிருபத்தை வாசித்த போது ராஜாக்கு நிருபத்தை எழுதி கொடுத்தா சீரியாவின் ராஜா. இவன் முடிக்கிறான், நான் எங்கடா போய் கிறிஸ்துவத்தை நீக்கிறது தீர்க்கதரிசிக்கு அந்த பொண்ணு போச்சுன்னா அவன் என்ன செஞ்சிட்டான்? அவன் ராஜா சீரியாவின் ராஜா நாகமானுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டான். சொல்லுங்க வாசிங்க. அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஆ. ஒரு மனுஷனை ஆ. அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு ஆ. கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தருகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது 8 வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாக எலிசா கேட்டபோது கேட்டு போறாங்களா? அவன் நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன். அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு தூது சொல்றான். இப்ப அவன் எங்க அனுப்பு, இஸ்ரவேல் பெரிய ராஜா தீர்க்கதரிசி இருக்கிறான், அந்த தீர்க்கதரிசி சேனைகளின் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறான் என்று அந்த சீரியாவுடைய ராஜாவும் அவனுடைய படைத்தலைவரை நாகமனும் அறிந்து கொண்டு இங்க அனுப்பு என்று சொல்கிறான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடு வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி அந்த நாகமான்ட்ட இஸ்ரவேலின் ராஜா கிட்ட போய் சொல்லிங்க வந்துட்டாங்க. இவன் ஒரு பெரிய படைத்தளபதி தீர்க்கதரிசி என்ன செஞ்சிட்டாருன்னா, ஒரு மையன் அவன் வேலை செய்ய பணிவிடை செய்யற ஒரு கேஎஸ்சியோ ஒரு ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு, இது எலியாவா எலிசாவா? எலிசா தானே? எலிசா. ஆமா, அவன் வேலை செய்யற பணிவிடை செய்யற ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, நீ போ அந்த நாகமான்ட்ட போய் சொல்லு, யோர்தான் நதியில போய் 7 தடவை ஸ்நானம் பண்ணின்னு சொல்லிட்டாரு. அவன் என்ன நினைச்சு வந்தான்னா, அவரே எந்திரிச்சு வந்து நம்மளை உள்ள கூட்டு போய் நம்மளை உட்கார வச்சு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அப்படியே சொல்றான். என்னை தொழுது கொண்டு ஆண்டவர் தொழுது கொண்டு என்னை தொட்டு என்னை சுகப்படுத்துவான்னு நினைச்சான். அவன் யோர்தான் நதியில போய் என்ன செஞ்சுட்டான்? குளிக்க சொல்றான், அதை ஸ்நானம் பண்ண சொல்றான். அப்படி அவனுக்கு கோவம் வந்து கீழ்ப்படிதலுக்காக இதை நான் சொல்ல வரேன். ஒரு ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்தாலே அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுவான். தொடர்ந்து வாசிங்க. 11 வாசிங்க. அதற்கு நாகமான் 10 வாசிங்க. எலிசா அவளிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கோபம் கொண்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் இந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்கு ஒரு கற்பனை செய்துட்டு போறோம். நீங்க ஒரு பிளான் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும், இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும், இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி தந்தா நல்லா இருக்கும், உயர்வு வந்தா நல்லா இருக்கும், சம்பளம் வந்தா நல்லா இருக்கும், மேன்மை வந்தா நல்லா இருக்கும், அப்படி வந்தா இப்படி வந்தா நீங்க ஒரு திட்டம் போட்டுருக்கீங்களா? அந்த திட்டத்தின்படி தேவன் செய்வார் மட்டும் நீங்க நினைச்சுறாங்க. அது அவனுக்கு அவசியம் இல்ல. இவனுக்கு என்ன பிரச்சனை? வியாதி குணமான செல்றாங்க, போ பிடிச்சிட்டு வானா போய் எழுதிட்டு வா. கீழ்ப்படிய மாணவர்களே, ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அந்த நடத்துதலுக்கு நீங்க என்ன செஞ்சிடணும்? ஒத்துழைப்பு. எப்படி போக சொல்றாரோ அப்படி போகணும். அவ்வளவுதான் மேட்ரு. அதை புரிதல் இல்லாம தான் இவன் என்ன செஞ்சா, அவர் வந்து என்ன தொட்டு தடவி இயேசுவின் நாமத்துல உனக்கு என்ன ஆகும்? அவனை அப்மிட் அவன் தேவனுடைய நாமத்தை சொல்லி என்ன சுகப்படுத்துவான் நினைச்சா அவன் என்ன போய் அங்க எங்க ஈர்த்தல் இல்லையா இங்க இல்லையான்னு சொல்லுவான். வாசிங்க. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் நதிகளாகிய அப்னாவும் பர்பாவும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பினானா. கோபப்படக்கூடாது பிரியமானவர்களே, சாந்த குணம் தான் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுள் என்று வேதம் சொல்லுவது. வாசிங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து நல்ல வேலை அவன் ஒரு ஊழியக்காரன் ஒருத்தன் நல்ல அறிவா புத்தி சொல்றான். புத்தி சொன்னா கூட சில கேட்க மாட்டாங்க. நல்ல காரியத்தை தீர்க்கதரிசி சொல்றதுக்கு கீழ்ப்படியலாமே ஒரு ஒரு படைத்தலைவர்கிட்ட போய் பேசுறது கஷ்டம். ஏன்னா அவன் எப்படி இருக்கான்? அதிகாரத்தில் இருக்கிறான். ஒரு முதலமைச்சருக்கு போய் ஐயா சொன்னது சரிதான், நம்ம மேல போய் செல்வோம், நம்ம போய் குளிப்போம்னு சொல்லி அந்த நாகமன்ட்ட போய் சொல்லுவது கடினம். பிரியமானவர்களே, சொல்ல முடியாது எல்லாரும். ஆனா ஊழியக்காரர் ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கான்? கிருபை பெற்றதனால சொல்றான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய பிரசங்கம் பண்றான். பிரியமானவர்களே, சின்ன பிரசங்கம் தான். ஆனா சொன்னா ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னா உமக்கு சொல்லியிருந்தால் ஒரு உதாரணம் செய்வீர்கள். பாத யாத்திரை போங்க, இங்க இருந்து மதுரை வரைக்கும் பாத யாத்திரை போகன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க?
நீ பழைய விட்டு இறங்கி அங்க போ 100 தடவை ஒரு மலையை சுத்தி வான்னா என்ன செஞ்சிருப்ப? ஏதோ ஒரு காரியத்தை சொன்னா, ஒரு பெரிய காரியத்தை சொன்னா நீ என்ன செஞ்சிருப்ப? செஞ்சிருப்பியே. ஸ்நானம் பண்ணும், ஒளிச்சிட்டு போலாம், ஸ்நானம் பண்ணும் என்று சொல்லும் போது சுத்தமாவே என்று உங்களுடைய சொல்லும் போது நீ ஜபம் பண்ணிருப்பா. நீ நன்மை செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, சத்துக்களுக்காக, பயக்கிறவங்களுக்காக, உனக்கு எதிராக இருக்கிற எல்லாருக்காக நீ வீட்டுல உட்கார்ந்து வீட்டுக்குள்ள அரைக்கதவை பூட்டி உன் நாத்தனாருக்காக நீ ஜபம் பண்ணிருன்னு சொல்லும் போது அதை செய்வது எத்தனை அதிகம் என்று சொல்கிறார். இதெல்லாம் சொல்றாரு. பெரிய காரியத்தை சொன்னா நீ என்ன செஞ்சிருப்ப? ஒரு அழகு குத்துன்னா என்ன செஞ்சிருப்ப? ஒரு உதாரணத்துக்காக சொல்ல, நம்ம குத்த போறது இல்ல. ஏதாவது ஒரு உலக பிரகாரமான கருத்து, ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னா இவன் சொத்துல பாதி எழுதி கொடு அப்படின்னு சொல்லுவேன். எழுதி கொடு என்ன செஞ்சிருப்ப? எனக்கு சுகமானா என்னது? விடுதலையானா சந்தோஷம் சொல்லி எந்த காரியம் நீ செய்ய வருவியே? சின்ன காரியம் சொல்றாரு, கீழ்ப்படிஞ்சிரு, விசுவாசத்திலே என்ன நம்பு என்று ஆண்டு சொல்ல. தேசமே பயப்படாது, நீ மகிழ்ந்து கழிவுறு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இவன் சொன்னான், இவன் சொன்னவன அவனுக்கு புத்தி வந்தது. இவன் போனான், ஸ்நானம் பண்ணான், குளிச்சான், பூர்ண சுகம் கிடைச்சது. கை தட்டுங்களா? 2ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. 25 கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், எஜனங்கள் ஒருபோதும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, அவருக்கு கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிந்தவருடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை நம்ம நிறைய பார்க்கலாம், நேரம் இல்லை. ஆதியாகமம் 26 4 வாசகம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு. ஆபிரகாம்ங்கிறது ஈசாக்கோட அப்பா. ஆண்டவர் இப்ப ஈசாக்கோட பேசிட்டு இருக்காரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. 26 நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து வாசிங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னா, இப்போ இந்த வார்த்தை யாருக்கு சொல்றாருன்னா ஈசாக்கிட்ட சொல்றாரு. எப்ப அப்பன் எனக்கு கீழ்ப்படிஞ்சா என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நாமும் சந்ததியை. அப்ப யார் கைக்கொண்டா? அப்பா கைக்கொண்டு நடந்தாரு. அதனால நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி சந்ததிக்கு. யார் சந்ததிக்கு? ஆபிரகாம் கீழ்ப்பட்டதுனால ஈசாக்கினுடைய சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் என்று சொன்னார். எத்தனை பேருக்கு புரியுது? நான் என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஆசீர்வாதம் யாருக்கு போய் சேருது? சட்டமா சொல்லுங்களா? என் சந்ததிக்கு போய் சேருது. அப்ப நீங்க கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா உங்களுடைய சந்ததிக்கு பிரியமானது. வாக்கு பண்ணினவர் உண்மைகள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்க மாட்டாங்க. ஆபிரகாம் மாதிரி இல்ல, ஈசாக்கு மாதிரி இல்ல. வாசிமா 78ஆம் சங்கீதம் 6, 7, 8 வாசிக்கலாம். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய உன் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழுப்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்ல படிக்கும். இதுக்குதான் வேதத்தை கொடுத்திருக்காரு. நமக்கு சாட்சி சொல்றதுக்கு தான் இந்த பைபிள் கொடுத்திருக்காங்க. 78 1 இருந்து 6 வரைக்கும் வாசினா புரியும் யாருக்கு வேதம் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கும். தொடர்ந்து வாசிங்க. தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து. அவர் சொல்ற தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும் படிக்கும் இருதயத்தை. ஒரு சந்ததியை பற்றி ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு சந்ததியை பற்றி சொல்றாரு. எப்பா உன் அப்பன் எப்படி இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அதான் அர்த்தம். என்ன சொல்றாருன்னா, அவன் முரட்டாட்டமும் இருந்தான், எனக்கு கீழ்ப்படியல, தங்கள் இருதயத்தை செவ்வாய்ப்படுத்தல, தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளல. அந்த சந்ததிக்கு ஒப்பா நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, மாறிடாதீங்க. ஒரு சந்ததியை குறித்து ஆண்டவர் எப்படி சொல்றாரு? உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் எப்படி சர்டிபிகேட் கொடுக்க முடியும்? நீங்க சொல்றாரு தேவனை உறுதியா என்ன செய்யலாம், பற்றி கொள்ளலாம், முரட்டாட்டம் பண்ணலாம். ஆண்டவரை சிறந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள் எல்லாருமே ஆண்டவர் விரோதம் என்ன செஞ்சிட்டாங்க, பாவம் செஞ்சாங்க. பிரியமானவர்களே,
அவங்கள மாதிரி நீங்க இருந்துடாதீங்கன்னு சொல்றாரு. ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது உன் அப்பா எனக்கு என்ன செஞ்சான், கீழ்ப்படியா, அதனால உன் சந்ததி நான் என்ன செய்யறேன், ஒரே சந்ததி தான் பிரியமானவர்களே. அந்த சந்ததியில பின்னாட்களை சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த சந்ததி இருக்கு இல்லையா, 6 லட்சம் புருஷர் இருந்தாங்க இல்லையா, அவங்களதான் பார்த்து சொல்றாரு, தங்கள் இதயத்தை செவ்வாய்ப்படுத்தாமலும் தேவனை உறுதியா பற்றி கொள்ளாமலும் முரட்டாட்டம் பண்ணினார். உங்களுடைய கலகமுள்ள சந்ததிக்கு ஒப்பா நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நீங்களாவது மனம் திரும்புங்க என்று சொல்கிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயமா கூட நடக்க வேண்டாமா சொல்லுங்களா, ஒரு நியாயமா இருக்க வேண்டாமா, அந்த நியாயம் தான் சொல்றாரு. பெற்றோருக்கு என்ன செய்யணுமா, எப்பா உங்களுக்கு தெரியாதுப்பா, எப்பா உங்களுக்கு வேலை இல்லை, எப்பா அவர் சும்மா இருக்க சொல்லு அப்படின்னா என்ன செஞ்சிடாதீங்க, தரக்குறைவா பேசிடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அது தவறா தெரியாம இருக்கலாம், ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறார். மறக்க 56:7 வாசிங்க சங்கீதம். யாரும் தப்ப முடியாது. ஏன்னா அடுத்த வாசிங்க 8 வாசிங்க. நம்ம அலைச்சல்களை அதை என்ன அலைச்சல் நீங்க போடுங்க. நம்ம அலைச்சல்கள் தேவன் என்னதான் எண்ணி இருக்கிறாரா, ஒவ்வொருத்தரும் ஆளுக்காக படில பாடலாம் அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவைகள் உங்களுடைய கணக்கில் அல்லவோ, எல்லாவற்றையும் கணக்க வச்சிருக்காரு. பிரியமானவர்களே, ஞாபக புத்தகம் ஒண்ணு இருக்கு, மல்லிகா நீங்க படிக்க வேண்டாம், அதை எழுதி வச்சுக்கலாம். அந்த ஞாபக புத்தகம் இருக்கிறார். அதனால நீங்க தவறா என்ன செஞ்சிடாங்க, தாய் தகப்பனா இருதயத்துல கூட அவங்க வச்சிடாங்க. ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி அப்படி செஞ்சிருந்தா நீங்க மன்னிப்பு கேளுங்க. உங்க அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க அவங்களுக்கு கீழ்ப்படிய முடியும். உங்க அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க அவங்களை பிரியப்படுத்த முடியும். எனக்கு தெரியும் ஒரு சகோதரனை, செத்ததுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கவோ, செத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நன்மை செய்யவோ, செத்ததுக்கு அப்புறம் அதை நினைச்சு வருத்தப்பட்டோ எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரயோஜனத்தை தராது. ஒரு வருஷத்தை வாசனை நம்ம முடிக்கலாம். நீதிமொழிகள் 17 வாசிக்க முடிச்சிடலாம். எல்லா காலத்துக்கும் சிநேகிப்பான். 17 20 வாசிங்க. அப்போ மன்னிக்கிறோம். தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறனுடைய தீபம் இருப்பிடம் சொல்லுமா, 20 சாரி. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். தன் தகப்பனையும் தன் தாயையும் அடிக்கிறவன் சொல்லல, ஏசுறவன் பேசுறவன்ல, கரெக்டா சொல்ல. இருதயத்தில் தூஷித்தால் கூட அதைத்தான் தூஷிக்கிறவன் சொல்றாரு, வெளியே சத்தமா இல்ல. தகப்பனையும் தாயையும் சத்தமா வாசிங்க, பைபிளை கையில் வச்சுக்கணும்னு சொல்றாங்க. தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய எரிஞ்சிட்டு இருக்குமா கொஞ்சமா, அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த கொஞ்சம் தீபம், அந்த மெழுகுவர்த்தியானது வெளிச்சத்தில் அணைஞ்சா பிரச்சனை இல்லை, இருள்ல அணைஞ்சா கூட சரி, ஏதோ இந்த நிலவு வெளிச்சத்துல போயிடலாம். எப்போ அணையுமா, கார் இருள்ல. இவன் நம்பிக்கைன்னு நினைச்சு ஒரு கவர்மெண்ட் வேலையை பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு நிற்பான், டிஸ்மிஸ் ஆகி வெளியே வந்துடுவான். உங்களுக்கு புரிவதற்காக சொல்கிறேன். இது எனக்கு வருமானம், சொந்த இடம், இது எனக்கு வாழ்வு தரும், இதை மேன்மைப்படுத்தும், எனக்கு இது போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். ஒரு ஜீவ பாஸ் ஆகிடும். அவனால் அதை சார்ந்த அந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்கிற அத்தனை பேரும் ரோட்டுக்கு வந்துடுவாங்க. கார் இருளில் திருப்பி நீங்கள் அதை ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்பா அம்மாவுக்கு விரோதமாக பாவம் செஞ்சீங்கன்னா அந்த பாவத்தை நீங்கள் அதை பரிகாரமே கிடையாதுங்கிறேன் வேதத்தின்படி. தாய் தகப்பனுக்கு விரோதமாக இருதயத்தில் கூட நீங்கள் என்ன செஞ்சுறாங்க, நான் வேதத்தில் அதை நான் சான்றுகளோடு கூட பேச முடியும். கர்த்தருக்கு சித்தமான பின்னொரு நாட்கள் நம்ம பேசலாம். ஆலயத்துக்கு சரியாக வாங்க, ஊழியக்காரங்க, தேவன் நம்மோடு பேசும்போது அதை கேளுங்க, நீங்கள் நம்புங்க. நீங்கள் உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை சேர்க்குறீங்க. ஒருவேளை இன்றைக்கி வறுமை இருக்கலாம், ஏழ்மை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், நம்புவதற்கே உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். நீங்கள் சந்தேகப்படாமல் நம்புங்க. பிரியமானவர்களே, எங்களை ஆசீர்வதித்தாண்டவர், எங்களுக்கு நன்மை செய்த தேவன், எங்களை உயர்த்தினவர், எங்களை மேன்மைப்படுத்தினவர் உங்களோடு பேசுகிறார். ஒன்றுமே இல்லை, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டுலாம் வர வேண்டாம். நீங்கள் அப்படியே வாங்க. தேவன் உங்களை அவள் பாதையில் நடக்கும் பொழுது விட வேண்டிய கெட்ட பழக்க வழக்கங்கள், உங்களுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களுக்கு காணப்படுமானா ஆண்டு சொல்லுவார். நீங்கள் உங்களோடு பேசுவார். உங்களுக்கு ஒரு திருப்தி, ஒரு பீஸ்ஃபுல் வரும். ஆமாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களிடத்துலேருந்து அதை விலக்கி
தேவனுக்கு ஏற்ற, தேவனுக்கு பிரியமான, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உடைய ஓட்டத்தை முடிக்க முடியும். இந்த பூமியில் இவ்விதமான சீரைப்பட்ட ஜனம் ரொம்ப கம்மி பிரியமானவர்கள், அநேகம் பேருக்கு கிடைக்கல. இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை எப்படி வச்சிருக்கானா? குருடாக்கி வச்சிருக்கான்னு சொல்றாரு. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு அவர் உங்களை அங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறார். நீங்கள் மலையில் இருக்கிற பட்டணம் போல நீங்கள் வெளிச்சத்தை பிரகாசிக்கணும், நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழணும், உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அநேகம் பேர் திருச்சபைக்கு வரணும், இயேசுவின் இடத்துல வரணும் பிரியமானவர்களே. அதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். அந்த தயவுள்ள சித்தம் நிறைவேறுவதற்கு உங்களுக்கு சின்ன காரியங்கள், கோபம், சின்ன எரிச்சல், சின்ன பண ஆசை, சின்ன இச்சை, சின்ன சின்ன காரியங்கள், அற்பமான காரியங்கள், இந்த சிற்றின்பங்கள் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு உங்களையும் கொண்டு போகிறதுக்கு தடையாயிரும். உங்கள் மூலமாக அநேகம் பேர் வருவதற்கு அது தடையாயிடக்கூடாது. ஆகவே அதை ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் கேட்போம். தேவன் நமக்கு நிச்சயமாக தருவோம். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக தேவனை சோதரிக்கலாம். எல்லாம் சத்தமாக சோதரம் பண்ணுங்க பார்ப்போம்.